Welcome to our channel. Exercise 12th Max exercise 7.2 question number 4 discuss பண்ணலாம். Find the points on the curve for which the tangent is horizontal. நீங்கள் இந்த curveக்கு create பண்ணுற tangent line வந்து ஹரிசாண்டலாக இருக்கப்போ இந்த curve மேலே இருக்கிற பாயிண்ட்ஸ் என்னென்னு கால்குலேட் பண்ணுங்கள். கொஸ்டினை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சம்மன் curve இருக்குது. இந்த curveக்கு ஏதோ ஒரு பாயிண்டில் நீங்கள் ஒரு tangent line create பண்ணுவீங்க. அந்த டேஞ்சன்ட் லைன் எப்படி இருக்கான், ஹரிசாண்டலாக இருக்கான். அப்படி ஹரிசாண்டலாக இருக்கப்போ அந்த கர்வ் மேலே இருக்கிற பாயிண்ட்ஸ் என்னென்னு கால்குலேட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நான் சொல்யூஷனில் என்ன பண்ணிக்கிட்டேன், கிவன் கர்வை சூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த கர்வ் மேலே சம் ஒன் பாயிண்டில் தானே நீங்கள் டேஞ்சன்ட் லைனை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த டேஞ்சன்டிக்கல் பாயிண்ட்டை நான் எப்படி எடுத்துக்கிட்டேன், x1, y1 எடுத்துக்கிட்டேன். இப்போ இதான் கர்வ்னு வைங்களேன், சம் ஒன் கர்வ் இப்படி இருக்குன்னு வைங்களேன். இந்த கர்வ் மேலே தான் இந்த பாயிண்ட் x1, y1 இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த பாயிண்ட் இந்த கர்வ் வழியாக பாஸ் பண்ணுது. ஸோ அது இப்போ இந்த பாயிண்ட் இந்த கர்வை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்டை எக்ஸ் பிளேஸில் x1ஐயும் ஒய் பிளேஸில் y1ஐயும் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க, பின்னாடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒய் பிளேஸில் y1 அப்ளை பண்ணிங்கன்னா y1 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு எக்ஸ் பிளேஸில் x1 ஒய் பிளேஸில் y1 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளேஸில் x1 ஸ்கொயர் ப்ளஸ் 5. கிளியரா? டேஞ்சன்டிக்கல் பாயிண்ட் நல்லா கவனிங்க. இந்த கர்வ் மேலே இருக்கிற ஏதோ ஒரு பாயிண்ட் தான் x1, y1 நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அப்போ இந்த பாயிண்ட்டு இந்த கர்வை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்போ எக்ஸ் பிளேஸில் x1ஐயும் ஒய் பிளேஸில் y1ஐயும் அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கிட்டோம். இதை ஈக்குவேஷனாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுங்க, பின்னாடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த கண்டிஷனை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும். டேஞ்சன்ட் இஸ் ஹரிசாண்டல்ன்றாங்க. நீங்கள் ஒரு கர்வுக்கு க்ரியேட் பண்ணுற டேஞ்சன்ட் லைன் வந்து ஹரிசாண்டலாக இருந்ததுன்னா ஸ்லோப் ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ ரிமார்க் நம்பர் 1 பாருங்களேன். இஃப் the tangent to a curve is horizontal at a point. சம் ஒன் பாயிண்டில் நீங்கள் ஒரு கர்வுக்கு க்ரியேட் பண்ண டேஞ்சன்ட் லைன் வந்து ஹரிசாண்டலாக இருந்தது அப்படின்னா தென் the derivative that is dy by dx, கரெக்டாக? தென் the derivative at a point is 0. வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். டெரிவேட்டிவ் அந்த பாயிண்டில் 0வாக இருக்கும். டெரிவேட்டிவ்ங்கிறது தானே ஸ்லோப்பு. அப்போ ஸ்லோப் வந்து அந்த பாயிண்ட்டுங்கிறது x1, y1ல் ஸ்லோப் வந்து என்னவாக இருக்குமா, 0வாக இருக்குமா. ஸோ சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க, டேஞ்சன்ட் ஹரிசாண்டலாக இருந்ததுன்னா ஸ்லோப் 0. ஓகேவா? நான் ப்ரூஃப் கொடுத்துட்டு தான் சொல்யூஷன் வரேன். ஓகேவா? ஸோ டேஞ்சன்ட் லைன் ஹரிசாண்டலாக இருக்கிறதுனால dy by dxோட வேல்யூ அட் த பாயிண்ட் x1, y1ல் வேல்யூ என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். தட் இஸ் ஸ்லோப் m is equal to 0. கிளியராக இருக்குது கான்செப்ட். நீங்கள் ஏதோ ஒரு கர்வுக்கு க்ரியேட் பண்ணுற டேஞ்சன்ட் லைன் ஓகேவா ஹரிசாண்டலாக இருந்தது அப்படின்னா அந்த பாயிண்டில் ஸ்லோப் என்னன்னு சொல்கிறாங்க, 0ன்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த பாயிண்ட்டை கால்குலேட் பண்ண போகிறோம். அப்படின்னா இந்த கண்டிஷனுங்கிறது dy by dx வேணுமா, ஸ்லோப் ஈக்குவல் டு 0னா ஸ்லோப்னா என்னது, dy by dx அட் த பாயிண்ட் ஆஃப் x1, y1. ஸோ அப்போது டெரிவேஷன் கண்டிப்பாக வேணும். ஸோ அப்போ என்ன பண்ணுங்கள், கிவன் கர்வை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சுங்க, இந்த கண்டிஷனில் அப்ளை பண்ணி அந்த பாயிண்ட்டை கால்குலேட் பண்ணலாம். ஓகேவா? சொல்யூஷன் பார்க்கலாமா? ஸோ அப்போ கிவன் கர்வ் கிளியராக இருக்குது. என்னது, y square minus 4xy is equal to x square plus 5. இதானே given curve. இந்த curve differentiate பண்ணி slope எடுத்துக்கலாம். ஓகேவா? இதை differentiate பண்ணோம்னா இதோட derivation கிளியராக கிடைச்சிரும். differentiate பண்ணலாமா? differentiate with respect to x. differentiate with respect to x. x பேஸ் பண்ணி differentiate பண்ணலாம். ஓகேவா? y ஸ்கொயர் எக்ஸை பேஸ் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எக்ஸ் பவர் என்ன கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பவரில் கான்ஸ்டன்ட் டேர்ம் இருந்தாலே எக்ஸ் பவர் என்ன கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஒய் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2y இன்ட்டு ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஒய் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2y. நம்ம எக்ஸ் பவர் என்ன தான் கன்சிடர் பண்ணணும். பவரில் கான்ஸ்டன்ட் டேர்ம் இருந்தாலே எக்ஸ் பவர் என்ன கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ எக்ஸ் பவர் என்ன கன்சிடர் பண்ணிங்கன்னா n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1 ஃபார்முலா. எக்ஸ் பவர் என்னோட டெரிவேஷன் n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1. ஸோ எக்ஸ் பவர் என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2y பவர் 2 மைனஸ் 1. அங்கே பவரில் 1 இருக்கும், அதனால் போடல. ஸோ ஒய் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2y இன்ட்டு ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். நம்ம எக்ஸாக எதை எடுத்தோம், ஒய்யை எடுத்தோம். ஓகேவா? ஸோ இன்ட்டு ஃபங்க்ஷன் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா ஒய்யை எக்ஸை பேஸ் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா dy by dx. கிளியரா? எக்ஸ் பவர் என்ன கன்சிடர் பண்ணிக்கோங்க, டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2y இன்ட்டு ஒய்யை எக்ஸை பேஸ் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy by dx. மைனஸ் 4 கான்ஸ்டன்ட் இருக்கட்டும். எக்ஸும் வேரியபிள் தான், ஒய்யும் வேரியபிள் தான். ஓகேவா? ஏன்னா ரெண்டுமே டேஞ்சன்டிக்கல் பாயிண்ட்ஸில் சேஞ்சபிள் தான். அப்படிங்கிறப்போ அப்போது இங்கே யூவி ட்ரை பண்ணணும். xy 2 ஃபங்க்ஷன்ஸ் மல்டிபிள் இருக்கப்போ யூவி தானே ட்ரை பண்ணணும். யூவி ஃபார்மில் என்ன, ஃபஸ்ட் ஃபங்க்ஷனை வச்சு செகண்ட் ஒன்று டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், ப்ளஸ் செகண்ட் ஒன்று வச்சுட்டு ஃபஸ்ட் ஒன்று டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இப்போ நான் எக்ஸை வச்சுக்கிறேன்,
ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறேன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை பேஸ் பண்ணி. ஒய்யை எக்ஸை பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணால் dy/dx. ஓகேவா? ஃபார்முலாவில் ப்ளஸ். இப்போ ஒய்யை வச்சுக்கிறோம். எக்ஸை பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணால் வேல்யூ 1. டெரிவேஷன் கிளியராக கற்றுக்கோங்க. யூவி ஃபார்முலா ட்ரை பண்ணியிருக்கோம். -4 கான்ஸ்டன்ட் மல்டிபிள் வச்சுக்கிட்டு யூவி ஃபார்முலா யூவை வச்சுட்டு வியை டிஃபரன்ஷியேட் பண்ணணும், ப்ளஸ் வியை வச்சுட்டு யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இஸ் ஈக்குவல் டு, ஓகேவா, x² டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா எக்ஸ் பவர் n ஃபார்முலா 2x ப்ளஸ் 5 இண்டிவிஜுவல் கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ண வேல்யூ 0. ஓகே தானே? கிளியரா? ஸோ 2y இன்ட்டு dy/dx இன்ட்டு -4 கொடுத்துட்டிங்கன்னா -4x இன்ட்டு dy/dx -4y is equal to 2x. ஓகேவா? இந்த 2 டேர்ம்ஸ்லேருந்து dy/dxை காமன் எடுத்துடலாமா? ஸோ dy/dxை காமன் எடுத்துட்டோம் அப்படின்னா ரிமைனிங் என்ன இருக்குது? 2y -4x இருக்கா? is equal to ரைட் சைட் 2x இருக்குது. இந்த -4y இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா +4y. ஓகேவா? ஸோ dy/dxோட வேல்யூ மட்டும் தானே எனக்கு வேணும். ஸோ அதை மட்டும் லெஃப்ட் சைடு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. dy/dx மட்டும் லெஃப்ட் சைடு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மல்டிபிள் இருக்க இந்த டேர்மை ரைட் சைடு கொண்டு வந்துருங்க. இதில் இந்த நியூமரேட்டரில் இந்த ஆல்ரெடி ரைட் சைடு இருக்க வேல்யூவில் 2வை காமனாக எடுத்துக்கலாமா? 2வை காமனாக எடுத்துட்டிங்கன்னா என்ன இருக்கும்? x + 2y. நல்லா கவனிங்க. லெஃப்ட் சைடு dy/dx கூட மல்டிபிள் இருக்க இந்த வேல்யூவை ரைட் சைடு கொண்டு வந்தீங்க அப்படின்னா டிவைடில் வரும். மல்டிபிள் வேல்யூ டிவைடில் வரும். டிவைடில் கொண்டு வரும்போதே இதுலேருந்து 2வை காமனாக எடுத்து கொண்டு வாங்க. ஸோ (2 × y - 2x). கரெக்டாக? இப்போ இந்த 2 கூட ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் டேர்ம் dy/dx is equal to x + 2y divided by y - 2x. கிளியரா? இது dy/dxோட வேல்யூ. பட் கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தாங்க? பாருங்களேன். given tangent is horizontal. கரெக்டா? given tangent is horizontal. given tangent வந்து ஹரிசாண்டலாக இருந்தால் நாம் இப்போ தான் கண்டிஷன் பார்த்துட்டு வந்தோம். ஸ்லோப் m is equal to 0. mனா ஆக்சுவலாக என்னது? dy/dx at the point of x1, y1 ஓட வேல்யூ ஈக்குவல் டு 0. கரெக்டா? எனக்கு dy/dxோட வேல்யூ தெரியும். அங்கே அட் த பாயிண்ட் x பிளேஸில் x1, y பிளேஸில் y1 அப்ளை பண்ணுங்களேன். அப்ளை பண்ணிங்கன்னா dy/dxோட வேல்யூவில் x பிளேஸில் x1, y பிளேஸில் y1 அப்ளை பண்ணுங்கள். x1 + 2y1 divided by y1 - 2x1 is equal to 0. கரெக்டா? ஸோ இந்த டினாமினேட்டரை கிராஸில் மல்டிபிள் பண்ணால் அந்த ஹோல் டேர்ம் 0 ஆகிடுமா? அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? x1 + 2y1 equal to 0 இருக்கும். இதுலேருந்து நான் x1க்கு மட்டும் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். x1 is equal to -2y1 எடுத்துக்கலாம். இதை x1ஓட வேல்யூ எடுத்துக்கலாமா? ஏன்னா எதுவும் வேல்யூஸ் கிடச்சிதுன்னா எக்ஸாக்டாக அதை நம்பராக எடுத்துக்கலாம். பட் இங்கே ஒரு கண்டிஷன் மாதிரி தான் க்ரியேட் ஆகிருக்கு. x1ஓட வேல்யூவாக -2y1 எடுத்துக்கலாம். இதை ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்துக்கலாம். ஓகேவா? x1ஓட வேல்யூ -2y1 ஃப்ரம் ஈக்குவேஷன் நம்பர் 2 ஃபிக்ஸ் பண்ணிங்க. இதை x1ஓட வேல்யூவை எடுத்துகிட்டு ஃப்ரம் ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்ளை பண்ணலாமா? இதை x1ஓட வேல்யூவை எடுத்துகிட்டு ஃப்ரம் ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்ளை பண்ணிங்கன்னா இந்த ஹோல் டேர்ம் y1 கன்வெர்ட் ஆகி y1க்கு ஆன்சர் கிடைக்கும். அந்த y1ஓட ஆன்சரை யூஸ் பண்ணி x1க்கு ஆன்சர் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன ட்ரை பண்ண போகிறோம்? இந்த ஈக்குவேஷன் நம்பர் 2 x1ஓட வேல்யூவை ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்ளை பண்ணி வேல்யூ கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் நம்பர் 2வை ஈக்குவேஷன் நம்பர் 1 சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஈக்குவேஷன் நம்பர் 1 கிளியராக நோட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே y1² அப்படி இருக்குது. -4 இன்ட்டு இந்த x1 பிளேஸில் என்ன அப்ளை பண்ணலாம்? -2y1 அப்ளை பண்ணுங்கள். ஆல்ரெடி இங்கே ஒரு y1 இருக்குது. கிளியராக? -4 அப்படியே வச்சுட்டோம். x1 பிளேஸில் -2y1 அப்ளை பண்ணியாச்சு. இன்ட்டு y1 is equal to இந்த x1 பிளேஸில் -2y1 அப்ளை பண்ணுங்கள். the whole square +5. ஓகேவா? சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. y1² minus into minus plus 8 into y1². clear y1 into y1 is equal to minus the whole square plus ஆகிடும். 2 the whole square 4, y1 the whole square y1² plus 5. ஓகேவா? ஆட் பண்ணிட்டீங்கன்னா 9y1². இந்த டேர்ம் லெஃப்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா -4y1² is equal to 5. கிளியரா? ஸோ சால்வ் பண்ணிக்கலாமா? 9y1லேருந்து -4y1² மைனஸ் ஆகிடுச்சுன்னா 5y1² is equal to 5. ஸோ கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா y1² is equal to 1. டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட். ஸோ y1 is equal to +or -1. y1க்கு ஆக்சுவலாக 2 வேல்யூஸ் க்ரியேட் ஆகுது.
இந்த y1ஓட வேல்யூவை 1/1 செலக்ட் பண்ணிவிட்டு ஈக்குவேஷன் நம்பர் 2ல் அப்ளை பண்ணால் x1க்கு ஆன்சர் கிடச்சிரும் கரெக்டாக. ஸோ வென் y1 இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டில் +1 எடுத்துக்கலாமா, +1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ x1 இஸ் ஈக்குவல் டு கொண்டு போய் அப்ளை பண்ணுங்கள் y1 பிளேஸில் +1. ஸோ -2 × 1 இஸ் ஈக்குவல் டு -2. ஓகேவா. செகண்ட் வேல்யூ வென் y1 இஸ் ஈக்குவல் டு -1 சூஸ் பண்ணிக்கலாமா, -1 சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ x1 இஸ் ஈக்குவல் டு -2 × இந்த y1 பிளேஸில் -1. ஸோ -2 × -1 +2. ஓகேவா. therefore the required points are அப்போ இந்த கர்வ் மேலே இருக்கிற பாயிண்ட்ஸ் என்னென்ன சார் அப்படின்னா x1, y1ல தான் ஆன்சர் சொல்லணும். மறந்துட்டு y1, x1ல ஆன்சர் சொல்லிவிடக்கூடாது. x1 -2, 1 and another one point x1ஓட வேல்யூ 2, -1. clear? Which are the required points? Okay, thank you.